தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல், கொதித்தெழுந்த அண்ணன் சீமான். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, இன்றைய நாள் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். குறிப்பாக இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுக்கு சங்கர் வீட்டின் மீதான தாக்குதல் திமுகவின் தரங்கெட்ட ஆட்சிக்கான சாட்சி என தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறார் சங்கர் என்பதற்காகவே அவரை குறிவைத்து தொடர்ச்சியாக பழிவாங்கும் போக்கு மிக மலினமான அரசியலாகும். அவர் மீது பொய் வழக்குகளை தொடுத்து சிறைக்குள் தாக்குதல் தொடுத்து கையை உடைத்து இருமுறை குண்டர் சட்டத்தை பாய்ச்சிய திமுக அரசு தற்போது அவரது வீட்டுக்குள் தாக்குதல் நடத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல மாற்று கருத்து முன்வைப்பவர்களையும் அரசியலில் எதிர்முகாமை சேர்ந்தவர்களையும் எதிரியாக பாவித்து அவர்கள் மீது அதிகாரத்தை கொண்டு அடக்குமுறையை ஏவுவதும் சமூக விரோதிகளின் மூலம் அச்சுறுத்த முனைவதுமான இத்தகைய செயல்பாடுகள் வெளிப்படையான சனநாயக படுகொலையாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல இந்த அறிக்கையில் ஆட்சியாளர்களின் மறைமுக அனுமதி இல்லாமல் காவல்துறையின் துணை இல்லாமல் இத்தகைய தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எல்லோராலும் அறியப்பட்ட தம்பி சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கே இந்நிலை என்றால் பொதுமக்களுக்கும் எளிய மனிதர்களுக்கும் இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க. எந்த திசை நோக்கினாலும் கொலை, கொள்ளை, வன்முறை, வெறியாட்டும், கூலிப்படையினரின் அட்டூழியும், போதை வியாபாரிகளின் ஆதிக்கம் என தமிழகத்தின் சட்ட ஒழுங்கும் சமூக அமைதியும் சீரழிந்து கிடக்கிற நிலையில் இப்போது நாடறியப்பட்ட ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்டிருப்பதன் மூலம் இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா எனும் கேள்விதான் எழுகிறது என அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல 4 ஆண்டுகால ஆட்சி, நாற்றம் எடுக்கும் நாசகார ஆட்சி, சவுக்கு சங்கர் வீட்டில் வீசப்பட்ட சாக்கடை கழிவுகளே அதற்கு சாட்சி என அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்களின் இந்த கண்டன அறிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.